பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளை கூட வேதத்தில் பார்க்கும்போது பிலிப்பியன்ஸ் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கு பலம் வேணுமா? நான் உன்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஆமேன். இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையில் நல்லா பால், பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, நல்லா நான்வெஜ்ஜு டைம் சாப்பிட்றதுனால நான் இது ரொம்ப சக்தியாக இருக்கிறேன், என்னுடைய படிப்பில் நல்ல அறிவு இருக்குது, அப்படி எனக்கு நல்ல பலன் இருக்குது, எனக்கு நல்ல தாளந்து இருக்குது, எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, எனக்கு ஃபைனான்ஷியலாக நான் நல்லா இருக்கிறேன், ஆகையால் நான் இந்த ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை பலப்படுத்துவது ஏசப்பா. அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்கள் சொந்த ஞானத்தினால செய்ய முடியாதது ஏசப்போட பலத்தினால நீங்கள் செய்யலாம். ஒருவேளை அநேக வருஷமாக இந்த காரியம் தடைப்பட்டு இருக்குது, எவ்வளவோ பண்ணி பார்க்குறேன், எவ்வளவோ பேசி பார்க்குறேன், யார்கிட்டையும் நான் காசெல்லாம் கொடுத்து அவங்க எப்படியாவது முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் முடியலே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்கும் ஏசப்பட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க சப்பா, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அம்மையின் சுருப்பில் எங்கே படிக்கிறீங்களா? எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதுண்ணே, எனக்கு இந்த காலேஜ் போதுக்கே எனக்கு பிடிக்கலண்ணே, எனக்கு இது எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கேலி பண்ணுறாங்கன்னு பயப்படாதீங்க. ஏன்னா சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய வார்த்தையின்படி ஏசப்பா உங்களுக்கு நல்ல பலனை தருவார். படிக்க நானதால் ஏசப்பா நிரப்புவார். வேலை ஸ்தலத்தில் பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, ரொம்பவே எனக்கு டார்ச்சராக இருக்குது, டென்ஷன் பண்ணுறாங்க, அது பண்ணு இது பண்ணு, என்ன செய்வோன்னு தெரில, சிலண்டர் வேலை விட்டுடலாமா அப்படின்னு எனக்கு என்ன பண்ணனே தெரில, இந்த வேலை செய்ய எனக்கு ஞானமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்ற வார்த்தையின்படி என்னை பலப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் வேலை செய்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஒருவேளை நீங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை வீட்டு வேலை சேர்த்துனால முடியலப்பா, ரொம்ப சுஸ்தாகுது, ரொம்ப டயர்டாகுது, என்னால் என்ன பண்ண ஒரே சோர்வு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தையை வாயில சொல்லிக்கொண்டே இருங்க, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாளை இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோம் அல்லமா. ஆண்டவரே, இது இந்த நாளை கூட இந்த காலை வேளையில் எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தையின்படி அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வார்த்தையின்படி இதோ இந்த நாள் கூட எந்தெந்த காரியத்தில் அப்பா எனக்கு பலன் இல்லையேன்னு ஏசப்பா இருக்கிறாங்களோ ஒவ்வொரு ஆண்டவர் அப்பா, நீங்கள் அவங்களை பலப்படுத்தபடியாக நாங்கள் செபிக்கிறேன். இசப்பா, அவங்களை ஆஸ்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா, அவங்க செய்கிற காரியங்களை அப்பா ஜெயமாக இருக்கபடியாக நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பலன் உங்கள் கூட இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.